Hi students, this is Vijay Max. Example 2.35. Find all the cube roots of root 3 plus I. root 3 plus ஓட cube roots வந்து என்ன அப்படின்னு கம்மி சொல்லியிருக்காங்க. So first, இந்த root 3 plus I என்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது வந்து நம்ம போலார் ஃபார்மா மாற்றணும். ஸோ போலார் ஃபார்ம்னா r இன்டூ காஸ் பிளஸ் ஐ சொல்லிட்டு போலார் ஃபார்மா சேஞ்ச் பண்ணணும். இல்லை நம்ம ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்றேன். நம்மளுக்கு அந்த போலார் ஃபார்ம் சால்வ் பண்ணாம சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ரூட் 3 பிளஸ் ஐ எப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா 2 இன்டூ ரூட் 3 பை 2 பிளஸ் ஐ பை 2. அதாவது போலார் ஃபார்ம் இல்லாம சால்வ் பண்ணதுக்காக 2 மல்டிபிள் எடுத்துக்கிறேன். அதை கேன்சல் பண்றதுக்கு டிவைட் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டைரக்டா டிக்னாமெட்ரி டேபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். 2 மல்டிபிள் பண்ணா 2 கேன்சல் ஆயிடும். ரூட் 3 பிளஸ் ஐ. ஏன் சார் இங்க 2ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணிருக்கோம்னா இந்த டிக்னாமெட்ரி டேபிளுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது நம்ம போலார் ஃபார்முலா அப்ளை பண்ணாம டைரக்டாவே டேபிள் வேல்யூ யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, தென் இது நம்ம வந்து ரூட் 3 பிளஸ் ஐன்னு எடுத்திருக்கோம். இதோட பவர் பாருங்க கியூப் ரூட். கியூப் ரூட் அப்படின்னா டூ சைட்ஸ் நம்மளுக்கு பவர் 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணும். ரூட் 3 ஹோல் பவர் 1/3 இதுதான் வந்து கியூப் ரூட் அப்படின்றோம். இந்த டூ சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் சைட்லும் 2 பவர் 1/3 இன்டூ root 3 by 2 plus I by 2 whole power 1 by 3. So then 2 power 1 by 3 அப்படியே வச்சுட்டுவாங்க. ஸோ ஃபுல்லு மட்டும் அப்படியே டிக்னாமெட்ரி டேபிள் வந்து மேட்ச் பண்றோம். எப்பவுமே ரெக்டாங்குலர் ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய்ல எக்ஸ் வந்து காஸ் வர மாதிரி யோசிக்கணும், ஒய் வந்து சைன் மேட்ச் ஆகிற மாதிரி யோசிக்கணும். இப்போ காஸ் நம்மளுக்கு எப்போ ரூட் 3 வரும்னா ஸோ காஸ் 30 டிகிரி. இட் மீன்ஸ் ரேடியன்ல சொல்லும்போது காஸ் பை பை 6. காஸ் பை பை 6 வந்து ரூட் 3 by 2. அதே மாதிரி ஐ பக்கத்துல ஒய் வேல்யூ. ஒய் வரும்போது சைன்ல யோசிக்கணும். சைன்ல எப்போ நம்மளுக்கு 1/2 வரும் பாத்தீங்கன்னா ஸோ ஐ இன்டூ சைன் பை பை 6. சைன் பை பை 6 இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சைனோ காசு தெரிஞ்ச கூட நீ எழுதிக்கலாம். ஏன்னா ஆங்கிள் வந்து சேமா தான் வரும். இங்க பை பை 6னா இங்க நம்மளுக்கு பை பை 6 தான் வரும். சரிங்களா? ஸோ இதை ஷார்ட் ஃபார்ம் நம்ம காஸ் பை பை 6 பிளஸ் ஐ சைன் பை 6 எழுதலாம். இல்ல ஷார்ட் ஃபார்மா சிஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். காஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, சென்ட்ரல் நம்மளுக்கு ஐக்கு ஐ, சைன் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், சிஸ் பை பை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நம்ம எழுதுறது கன்வெர்ட் இருக்கிறதா ஷார்ட்டா எழுதிக்க. காஸ் பை பை 6 பிளஸ் ஐ சைன் பை 6 எழுதினாலும் ஆர் ஷார்ட்டா சிஸ் பை பை 6 எழுதினாலும் ரெண்டு சேம் தான். தென் இந்த போலார் ஃபார்ம் நம்ம சேஞ்ச் பண்ணவே இந்த ஆங்கிள் கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2k பை ஆட் பண்ணிக்கணும். ஜெனரல் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? போலார் ஃபார்ம் டேர்ம்ஸ் நமக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ சிஸ் இந்த பை பை 6 கூட ஒரு 2k பை அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஜெனரல் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ பை பை 6 ஹோல் பவர் 1/3. தென் சரி எல்சிஎம் எடுங்க. ஸோ 2 பவர் 1/3 இன்டூ 6. எல்சிஎம் எடுக்க பாருங்க. 6 இன்டூ 2 12k பை பிளஸ் பை பை 6 ஹோல் பவர் 1/3. தென் நம்மளுக்கு டிமூவ் கண்டிஷன் சொல்லிட்டு இந்த 1/3 இந்த ஆங்கிள் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணிக்கணும். நியூமரேட்டர் வந்து 1 டினாமினேட்டர் வந்து 3 அப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கண்டிஷன் இது டிமூவ் தேரம் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நம்மளுக்கு பாருங்க 2 பவர் 1/3 இன்டூ இந்த 1/3 ஆங்கிள் பக்கத்துல மல்டிபிளா எழுதணும். நியூமரேட்டர் வந்து 1 டினாமினேட்டர் வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது சிஸ் நியூமரேட்டர் நோ சேஞ்ச் அப்படியே எழுதுறோம். ஏன்னா 1 12 மல்டிப்ளை பண்றதால ஸோ 12k பை பிளஸ் பை பை டினார் பாருங்க 3 into 6 3 are 18 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், டிமூவ் தேரம் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். தென் இதுல கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். நமக்கு எத்தனை ரூட் சொல்லியிருக்காங்க? 3 ரூட் சொல்லியிருக்காங்க. அப்போ புட் கே ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து 0, அதாவது 0 1 2. நீங்க 3னா 3 - 1 அப் டு 0 வந்து 2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கே வந்து 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம். நம்ம கேக் 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது பாருங்க. 2 பவர் 1/3 இன்டூ கே 0னா அந்த 12k பை 0 ஆயிடும். பேலன்ஸ் 6 பை பை 18 அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் என்னது 6 பை பை 18. தென் செகண்ட் பாருங்க புட் கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா கே 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 பவர் 1/3 இன்டூ 6. ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ண நம்மளுக்கு என்ன வருதுங்க, இது 12 பை பிளஸ் பை பை 18. அப்போட வேல்யூ நம்மளுக்கு என்ன பாருங்க 2 பவர் 1/3 இன்டூ 6 வந்து 13 பை பை 18. சரியா? தென் புட் கே ஈக்குவல் டு 2.
தேர்ட் வேல்யூ பாருங்க புட் k equal to 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இது 2 பவர் 1/3 சிஸ் 2 போடும்போது 2 into 12 அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 24 pi plus pi by 18. ஓகே, அப்போ இது நம்ம ஃபைனல் ஆன்சர் பாருங்க 2 for 1/3 சிஸ் 24 pi plus 1 25 pi by 18. அப்போ நம்ம 3 வேல்யூஸ் பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. So therefore, the values are so first value பார்த்தா நம்மளுக்கு 2 for 1/3 sis pi by 18. So அடுத்து பார்த்தீங்கன்னா 2 for 1/3 sis 13 pi by 18. So then next பார்த்தீங்கன்னா 2 for 1/3 sis 25 pi by 18 அப்படின்னா. ஸோ இந்த லாஸ்ட் மட்டும் 25 by 18 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஆர் -2 for 1/3 sis 7 pi by 18 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே எழுதலாம். நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எழுதுனவே கரெக்ட் தான். பட் புக் ஆன்சர்ல ரெண்டு கொடுத்ததுனால நம்ம ரெண்டுமே எழுதுறது பெஸ்ட்.